இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். ராமநாதபுரம் அருகே விமான நிலையம் அமைக்கும் திட்டம் இல்லை, சமாதான கூட்டத்தில் கோட்டாட்சியர் உறுதி. ராமநாதபுரம், டிசம்பர் 20. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் கும்பரம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 4500 விவசாய குடும்பங்கள் உள்ளன. இங்குள்ள 350 ஏக்கரில் 4 லட்சம் தென்னை மரங்கள், 20 லட்சம் பனை மரங்கள், 160 ஏக்கர் கடலை ஆகிய பணப்பயிர் விளைவிக்கும் சிறு குறு விவசாயிகளின் பட்டா நிலங்களை கையகப்படுத்தி விமான நிலையம் அமைக்க முன் முயற்சிகள் எடுத்து வருவதாக தகவல் பரவியது. இம்முயற்சியை முற்றிலும் கைவிட மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக கும்பரம், ராமன் வலசை, கல்கிணற்று வலசை, கிருஷ்ணா நகர், வாலாந்தரவே, தெற்கு வாணி வீதி, படைவெட்டி வலசை, ராஜீவ் காந்தி நகர், ரகுநாதபுரம், மணியக்கார வலசை கிராம மக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்கூடி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர். இதன்படி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாகவும், டிசையு 22 இல் நடைபெறவுள்ள மக்கள் குறை தீர் நாள் கூட்டத்தில் 10 கிராம மக்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதென தீர்மானம் நிறைவேற்றினர். இது தொடர்பாக ராமநாதபுரம் கோட்டாட்சியர் ஹபியூர் ரஹ்மான், தாசில்தார் காளீஸ்வரன், உச்சிப்புலி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுல்தான் பாஷா உள்ளிட்டோர் 10 கிராம மக்களுடன் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். விமான நிலையம் அமைக்க இப்பகுதி தேர்வு செய்யப்படாத நிலையில் எதனடிப்படையில் போராட்டங்களில் ஈடுபடுகிறீர்கள் என வருவாய்த்துறை அலுவலர்கள் கேள்விகள் எழுப்பினர். உதான் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க தேர்வான 5 இடங்களில் மாணிக்கநேரி, கும்பரம் ஆகிய 2 இடங்களில் இறுதி செய்யப்பட்டு, விமான போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் கும்பரம் பகுதியை பார்வையிட்டு சென்றதாக பரவிய தகவல் படி தங்களின் வாழ்வாதாரம் கருதி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் என பொதுமக்கள் கூறினர். கும்பரம் பகுதியில் விமான நிலையம் அமையாது என எழுத்து பூர்வ உறுதிமொழி அளிக்க பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் கூறினர். இது குறித்து கும்பரம் உட்பட 10 கிராம மக்கள் கூறுகையில், எம்பி, எம்எல்ஏ, வருவாய்த்துறை, விமான போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகளை அழைத்து வந்து கும்பரம் பகுதியில் விமான நிலையம் அமைக்கும் மக்களோட எதிர்ப்பு இருக்கு அப்படின்றது நாங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்க சொல்லிடுவோம். அதுக்கு சார் வந்திருக்காரு. புரியுதா? இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே
ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்கிறதுக்காண்டி நம்ம ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்று உடான் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விமான நிலையம் கொண்டு வரதுக்கு தமிழக அரசு இடங்களை தேர்வு செஞ்சது. முதல்ல வந்து ஒரு 5 இடங்களை தேர்வு செய்து பின்னால் வந்து கும்பரம் மாணிக்கநேரி 2ஐயும் வந்து வச்சிருந்தது. விமான நிலைய அதிகாரிகள் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொண்டதில் மாணிக்கநேரி பகுதி வந்து சதுப்பினமாகவும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறதாகவும் கும்பரம் பகுதியை ஏற்ற இடம் சொல்லி அவங்க கருத்தை தெரிவித்து போனதை வந்து நாங்கள் அறிந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கும்பரம் மாரியம்மன் கோயில் வளாகத்தில் 10 கிராமத்தை சேர்ந்த அதாவது பெருங்குளம், வாலாந்தரவை, ரகுநாதபுரம், கும்பரம் ஆகிய பகுதியை ஊராட்சியில் சேர்ந்த 10 கிராம மக்கள் ஒன்று திரண்டு அதாவது உடான் திட்டத்தின் கீழே வந்து இடத்தை தேர்வு பண்ணுறது வந்து மாநில அரசு தான் தேர்வு பண்ணி மத்திய அரசு ஒப்படைக்குது. அந்த ரீதியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்வது என்றும் இங்கே உள்ள வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்படைப்பது என்று ஏமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கான ஆயத்த பணிகளை நாம் மேற்கொண்டோம். இந்த செய்திகள் வந்து ஊடகத்தின் வழியாக தமிழ்நாடு பூலாம் பெரிய பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த செய்தியை கேட்டு மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட கோட்டாட்சியர் அவர்கள், ராமநாதபுரம் வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் உச்சப்புள்ளி காவல் ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி கிராம மக்களோட பேசுகிறதுக்காக வேண்டி கும்பரம் சேவை மையத்தில் ஒரு கூட்டத்தை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு 300-400க்கு மேற்பட்ட கிராம மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்துக்கிட்ட பிரதிநிதிகள்கிட்ட வந்து மாவட்ட கோட்டாட்சியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு திட்டமே இல்லை அப்படிங்கிற ரீதியில் அவர் சொன்னார். அதுக்காக நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான அமைவிற்கான ஏற்பாடுகளை எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கருத்துக்களும் நாங்கள் முன் வச்சோம். எங்களுடைய இடத்தை நாங்கள் விட்டுக்கு தர முடியாது. 14 தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பனை மரங்களாக இருந்ததை வந்து இப்போ தென்னை மரங்களாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்வாரத்தை நாங்கள் உயர்த்திட்டு வர்றோம். எங்கள் வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்து சம்பாரித்து அதை வச்சு வீடு வாசல்கள் கட்டி இன்றைக்கி ஒரு 14 தலைமுறையை நாங்கள் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியே ரொம்ப ஒரு வளமான பகுதி. இந்த பகுதியை வந்து தமிழக அரசு அழிச்சா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இதே மாதிரி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை மதிப்புக்குரிய கோட்டாட்சியர் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்கிறீங்க, இந்த கருத்தை நான் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட எடுத்து சொல்லி பேசுகிறோம் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக மக்களிடம் வந்து இன்றைக்கி நடந்த கூட்டத்து சம்பந்தமாக ஒரு கோரிக்கை மனுவை அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோரிக்கை மனுவை நாங்கள் தயாரிக்கும் பணியில் இருக்கோம். மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த கோரிக்கை மனுவை கோட்டாட்சியில் ஒப்படைக்க இருக்கின்றோம். இதன் மூலம் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விமான நிலையம் வர்றதை நாங்கள் எதிர்க்கலை. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விமானம் வேணும் அப்படின்னா எத்தனையோ புறம்போக்கு நிலங்கள் இருக்குது, காட்டுக்கருவல் மண்டி போய் இருக்குது. அந்த இடங்களை வச்சிங்கன்னா அந்த பகுதியை வந்து காட்டுக்கருவலும் அழியும், அந்த பகுதியும் டெவலப் ஆகும். ஆனால் கும்பரம் இந்த பகுதி வந்து ஒரு வளர்ச்சியடைந்த கிராமம். ஏன்னா நல்ல வீடுகள், ஒரு தென்னை மரம், பனை மரம், நெல், எள்ளு, கடலை போன்ற விவசாயங்களை செஞ்சு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தென்னை மரத்தை ஒரு 40 நாளைக்கு அப்புறம் வெட்டி தான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, மருத்துவ செலவு, அன்னைக்கு எங்கள் சாப்பாட்டு செலவு, எங்களுடைய வாழ்க்கை முறையே நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்கன்னா எங்களை கொண்டு போய் எந்த பக்கம் நீங்கள் இதே மாதிரி ஒரு இதை நீங்கள் அமைக்க முடியும். அதனால் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, மக்கள் வாழும் இடமான கும்பரம், வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய கும்பரத்தை வந்து கைவிட்டுட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் விமான நிலையம் வச்சா மாவட்டமும் டெவலப் ஆகும், எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படும் என்பதை இந்த அரசுக்கு ஆணித்தரமாக நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். அதே நேரத்தில் கோட்டாட்சியர் அவர்களிடம் எங்களுடைய போராட்டமான 26 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு, வாக்காளர் அடையாள அட்டை புறக்கணிப்பை வந்து நாங்கள் தொடருவோம், அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவை நாங்கள் எங்களை கோரிக்கையை சொல்லியிருக்கோம். அந்த இதில் வந்து இந்த கூட்டங்கள் வந்து நடந்து முடிஞ்சது. இதோடு மட்டும் இல்லை, இதுக்கு எங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஒப்படைத்து இந்த அரசு வந்து எங்களுக்கு செவிசாக்கலை அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்டமாக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இது வேறு என்ன எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, கும்பரம் பகுதியை மையப்படுத்தி விமான நிலையம் வராது என்ற வெள்ளை அறிக்கை மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வரும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்து எனது உரையை முறைக்கின்றேன். எனது பேர் சிவானந்தம். நான் தெற்குவாணி வீதியில் இருந்து வர்றேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.